அன்பானவர்களே, மிஷன்ஸ் ஃபெலோஷிப் ஆஸ்திரேலியா ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை அன்பாக வாழ்த்துகின்றோம். தெற்காசிய நாடுகளில் தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும் பணியை நோக்கமாக வைத்து மிஷன்ஸ் ஃபெலோஷிப் ஆஸ்திரேலியா ஸ்தாபனம் 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் தேவ ஜனங்களை அவருடைய சுவிசேஷ பணியில் ஊக்குவிக்கும் முகமாக மிஷன்ஸ் கனெக்ட் கூட்டங்கள் MFA ஸ்தாபனத்தினால் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த வருடம் நடத்தப்பட்ட கூட்டங்களில் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் வழங்கிய செய்தியை உங்களை உற்சாகப்படுத்தும் முகமாக தொகுத்து வழங்குகின்றோம். செய்தியின் இறுதியில் எமது தொடர்பு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களோடு சேர்ந்து தேவ ஊழியத்தில் செயல்பட MFA ஸ்தாபனம் வாஞ்சிக்கின்றது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த மாலை வேளையில வந்திருக்கிறவங்களோடு கூட தேவன் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe the Lord will speak to you this evening. ஆண்டவருடைய வசனத்துக்கு முன்னதாக நம்ம நிறுத்தும் போது நாம் ஒரு காரியத்தை தெளிவாக பார்க்கலாம். When we stand ourselves before the word, we can see one thing very clearly. நாம் எதற்காக விடுதலையாக்கப்பட்டோம் என்கிற காரியத்தை அநேகர் உணர்ந்து கொள்வதில்லை. Many of us do not realize as to why we were delivered. தேவன் தம்முடைய உயிரை நமக்காக தந்து விடுதலையாக்கினார் என்பதை நாம் நம்புகிறோம், பாடுகிறோம், கொண்டாடுகிறோம். We believe, we sing and we confess that Jesus Christ delivered us from our sins. ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு மாத்திரம்தான் கொண்டு போவதற்கு என்னை ரட்சித்திருக்கிறார் என்பது உண்மை என்றால், if it is only for heaven that Jesus delivered me and saved me, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பாஸ்டர் என்னை 10 நிமிஷம் தண்ணியில வைத்திருந்தா போதும், நேரடியாக பரலோகத்துக்கு போய் விடுவேன். If while I was being baptized, the pastor kept me for another 10 minutes in the pool, I would have directly gone to heaven. அது தேவனுடைய நோக்கம் அல்ல. Because that was not the plan of God. தேவன் நம்மை கொண்டு எதையோ செய்ய வாஞ்சிக்கிறார் என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்திருக்க வேண்டும். Every child of God should know that God has got a great plan for us. அதற்காகத்தான் நம்ம அந்த பெரிய கேப்டிவிட்டியிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். And for that very reason he has delivered us from that captivity. நான் ஒரு வசனத்துக்கு முன்னதாக உங்களை வைக்க விரும்புகிறேன். I want to show a verse to you. Not only a little portion. ஏசாயா 61வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். I want to turn your attention to Isaiah chapter 61. இந்த முதல் 3 வாசகங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். The first 3 verses are a great prophecy about Jesus Christ. அநேக நேரங்களிலே இதை நமக்காக உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. There are many times we tend to use this verse for us. ஆனால் இது இயேசுவுக்காக குறிப்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. But this verse is particularly spoken as a prophecy about Jesus Christ. நான் தமிழிலே வாசிக்கிறேன். I will read that in Tamil. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆணையம் கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இயேசுவே சொன்னார். The Spirit of the Lord is upon me because the Lord has anointed me to preach good tidings to the poor. He has sent me to heal the brokenhearted, to proclaim liberty to the captives and the opening of prison in those who are bound, to proclaim the acceptable year of the Lord and the day of vengeance of our God, to comfort all who mourn, to console those who mourn in Zion, to give them beauty for ashes, the oil of joy for mourning, the garment of praise for the spirit of heaviness, that they may be called trees of righteousness, the planting of the Lord, that he may be glorified. இது இயேசு தன்னுடைய ஊழியத்திலே இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தினதையும்
அவர் செயல்படுத்தினதையும் நாம் பார்க்கலாம். We can see that Jesus used these verses and also manifested these verses in his ministry. ஆனால் தொடர்ந்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அநேகர் கவனிக்கிறது இல்லை. But many of us don't realize one constant thing that's continuous in these verses. நான்காவது வசனத்தை நான் காண்பிக்கிறேன். I'll show you the fourth verse. அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தின் நீர்க்குள்ளமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். And they shall rebuild the old ruins, they shall raise up the former desolations, and they shall repair the ruined cities, the desolations of many generations. அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவர்கள்? So it said they, and who are they? நன்றாக கொஞ்சம் யோசித்து பாருங்க. Listen carefully. இந்த அவர்கள் தான் பாழானவைகளை கட்டுவதற்கும், it is said that they will rebuild the ruins, நிர்மூலமானவைகளை எடுப்பிப்பதற்கும், and to raise up the former desolations, தலைமுறையாய் இடிந்து கிடந்தவர்களை புதிதாக கட்டுவதற்கும் அழைக்கப்பட்டவர்கள். and they are called to repair the ruined cities, the desolations of many generations. அதற்காகத்தான் அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார். முன்னதாக அவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள். And that's the very reason why God delivered them, because before they were captives. முன்னதாக அவர் நொறுங்குண்டவர்கள். Before they were broken. முன்னதாக அவர்கள் காயப்பட்டிருந்தவர்கள். Before they were bruised. முன்னதாக அவர் சிறைப்பட்டிருந்தவர்கள். Before they were in prison. முன்னதாக துயரத்திலே வாழ்ந்தவர்கள். Before they were in agony. அவர்கள் முன்னதாக ஒடுங்கின ஆவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். And before that they were living with a broken spirit. ஆண்டவராகிய இயேசு இப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். And Jesus Christ delivered such people. அந்த விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் எழுந்து நின்று காரியத்தை செய்ய வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. And such delivered people stood up to do something, is what the Bible says. இந்த சாயங்கால வேளையில் வந்திருக்கிறவங்களோடு கூட நான் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I want to share one thing very clearly with you who are gathered this evening. தேவன் உங்களை விடுதலையாக்கினது உண்மை என்றால், if it is true that Jesus delivered you, நீங்கள் பாடினது போல நான் பாடினது போல அவர் எனக்காக காயப்பட்டு அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு நசுக்கப்பட்டு அவர் என்னை உயிர்ப்பித்தது உண்மை என்றால், if as you and me sang that he was crushed and bruised for me is true, அவருடைய பாவத்தில் கட்டப்பட்டிருந்த நான் அவரால் விடுதலையாக்கப்பட்டது உண்மை என்றால், and if we who are chained in sins were delivered is true, then ஆண்டவர் என்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். then God has got a great plan for me. பாழாய் கிடந்தவைகளை கட்டுவதற்கு, to build the ruins, நிர்மூலமானவைகளை எடுப்பிப்பதற்கு, to raise up the desolations, தலைமுறையாய் இடிந்து கிடந்தவைகளை மறுபடியும் புதிதாக்குவது, and to repair the desolations of many generations. ஆகினால ஒரு காரியத்தை கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்லுகிறேன். And so I'm stressing on this one thing very clearly. அது என்ன? What is that? நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன என்பது நமக்கு விளங்க வேண்டும். And we need to understand what is that great expectation Jesus has over us. அதற்காகத்தான் ஒவ்வொருவருக்கும் अनेक காரியங்களை தந்திருக்கிறார். And that is why he has given each of us many gifts. நான் மூன்று காரியங்களை வேகமாக சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். I want to show you three things very quickly and move on. என்னிடத்திலே தேவன் பிள்ளைகளை தந்தால் அதை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. If God has given me children, he has got a plan for that. தேவன் எனக்கு தாளந்துகளை தந்தால் அதை குறித்து நான் கணக்கு கொடுக்க வேண்டும் நோக்கம் உண்டு. If God has given me talents, I have to be accountable for that, and there's a purpose to it. எனக்கு ஒரு opportunity தேவன் தந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை குறித்து நான் கணக்கு கொடுக்க வேண்டும். If God has given me an opportunity, I have to be accountable for that, and there's a plan for it. தேவன் எனக்கு ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். If God has given me a position, I have to be accountable for that, and there's a plan for it. இதை தேவ ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும். This the children of God have to understand very clearly. ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I'm saying a small example. என்னோடு கூட பிராமண குடும்பத்திலிருந்து வந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஒரு சகோதரர் ஊழியம் செய்து வருகிறார். There is a missionary with me called Krishnamurthy from a Brahmin background. தமிழ்நாட்டிலே திருப்பூர் என்கிற பட்டணத்திலிருந்து அவரும் அவருடைய மனைவியும் எங்களோடு ஊழியத்தில் இணைந்திருக்கிறார். A city called Tripur in Tamil Nadu, he and his wife came to minister with us. அவர்களுடைய அந்த மனைவிக்கு இரண்டாவது குழந்தை அவள் கருத்தரித்தாள். Her wife was conceived for the second time. அவளுடைய டாக்டர்கள் சொல்லியிருந்தார்கள் இவள் இரண்டாவது குழந்தை பெறக்கூடாது. The doctors had said she cannot give birth to the second child. ஏனென்றால் முதல் டெலிவரியிலே அவளுக்கு ஃபிட்ஸ் வந்துவிட்டது. Because during the first delivery she already suffered fits. அந்த நேரத்தில் அவள் மரிக்கும் தருவாயில் இருந்தாள். In that time she was about to die. அவளுக்குள்ள இருந்த பலவீனம் இரண்டாவது குழந்தையை போல் நிச்சயமாக மரித்து விடுவாள் என்று டாக்டர்கள் அவளுக்கு சொல்லி
சொல்லியிருந்தார். And because she was weak even the first time, the doctor said the second time she will surely die. ஆனால் அவள் தற்செயலாக இரண்டாவது குழந்தையை கருத்தரித்தாள். But accidentally she was also conceived for the second child. சிலர் சொன்னார்கள், Some said, சில தேவ மனிதர்களே சொன்னார்கள், அபார்ஷன் பண்ணிவிடு, நீ ஊழியத்தில் இருக்கிறாய் என்று சொன்னார்கள். even some men of God said, you better do abortion because you are in ministry. ஏனென்றால் நீங்கள் ரெண்டு பேரும் ஊழியத்தில் முக்கியமானவர்கள். Because you two, both of you are key people in ministry. நான் சொல்வதை கொஞ்சம் கவனியுங்கள். Listen carefully to what I am saying. ஆனால் அவள் சொல்லிவிட்டாள், நான் ஒரு கொலை செய்ய விரும்புகிறேன். But she said, I am not willing to do a murder. அப்பொழுது நான்காவது மாதத்தில in the fourth month, அவள் டாக்டர் இடத்துல செக் பண்ணுவதற்கு போனாள். so she went to have a checkup with her doctor. அங்க ஸ்கேன் பண்ணினார்கள். They did her scan. டாக்டர் சொன்னார், இந்த பிள்ளை சரியாக வளரவில்லை. Doctor said this baby has not grown properly. அந்த பிள்ளைக்கு கைகள் இல்லை. The baby did not have hands. நல்லா கவனி. Listen carefully. நான் பீகாருக்கு வந்திருந்தால் அத்தனை ஸ்கேனையும் நான் காட்ட முடியும். If you come to Bihar, I can show all the scan reports that I am talking now. பிள்ளைக்கு கைகள் இல்லை. The baby didn't have hands. கால்களிலே விரல்கள் இல்லை. In legs she did not have. அந்த தலை ரொம்ப சின்னதாக இருக்கு. And even the head was very small. ஒரு தவளைக்குட்டி மாதிரி தான் இருக்கு. It looks like a small frog. நல்லா கவனி. Listen carefully. இப்பொழுது மற்றவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், அப்பவே சொன்னனே நீங்க டிஎன்சி பண்ணி அதை கலைத்து விடலாமே. Now people started telling, I told you long back, you better do DNC and just do an abortion. அவள் என்ன சொன்னாங்க, தேவன் என்னை நம்பி உன்னை தந்திருக்கிறார் என்றால் அதற்கு நோக்கம் உண்டு. What she said was, if God has entrusted me and given me something, there is a plan to it. அதற்கு பின்னதாக ஒரு பெரிய தீர்மானம் உண்டு. And there is a great purpose behind it. ஆகையால் இதை செய்ய மாட்டேன். And so I am not doing this abortion. 6 மாதம் ஆயிற்று. So it now 6 months rolled by. மறுபடியும் ஸ்கேன் எடுக்க சொன்னார்கள். So they asked her to take scan again. மறுபடியும் ஸ்கேன் எடுத்தபோது So when they took the scan again, டாக்டர்கள் சொன்னார்கள், doctor said, அவள் அந்த பிள்ளையினுடைய தலை எலுமிச்சம்பழம் பிரிந்ததான் இருக்கிறது. So they said now the child baby's head looks like just the size of a lemon. அந்த இடுப்பு V ஷேப்ல இருக்கிறது, அதற்கு ஒரு உருவமே இல்லை. They say the hip was in the shape of V and there is no proper shape to it. ஒரு கைகளிலே விரல்கள் இல்லை, கால்களிலே விரல்கள் இல்லை. And there is no fingers and hands or legs. அதுவும் இன்றைக்கு இருந்தால் நாங்கள் காண்பிக்க முடியும். And if you come today, even I can show those things. இப்பொழுது ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்து விட்டது. Now people have got a big confusion with them. அவள் தைரியமாக இருந்தாள். But she was very strong in the Lord. அந்த கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், தேவன் எங்களை நம்பியதையோ செய்கிறார், அதற்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். This man Krishnamurti said, God has entrusted us and doing something and we will be faithful to that. 8வது மாசம் ஆயிற்று. Now 8 months rolled by. ஊழியத்தின் மிகுதியினாலே கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய மகளை, தன்னுடைய மனைவியை திருப்பூருக்கு அனுப்பி வைத்தார். Because of lot of work in ministry, this Krishnamurti sent his wife back to Tripur. அவர் கூட போகவில்லை. He did not go along with her. அவர் ஊழியத்தின் நிமித்தம் நான் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். Because there were a lot of ministry there, he said, I am not going now. 3000 கிலோமீட்டர் தூரத்துக்கு அனுப்பி விட்டார். He sent her to a place which is almost 3000 kilometers apart. அவளுக்கு பிரசவ நேரம் வந்தபோது, when she came to the time of delivery, அவளை ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம்லயும் அக்செப்ட் பண்ண மாட்டேன் என்று விட்டார். all private nursing homes said we cannot accept you. இன்னும் 2 ஸ்கேன் எடுக்கப்பட்டது. So there were 2 more scans that were taken. அப்பொழுது சொன்னாங்க, டென்னிஸ் பால் சைஸ்க்கு இப்பொழுது தலை முன்னதுக்கும் இதற்கும் பின்னால வளர்ந்திருக்கிறது. And now they said the head looks like the size of a tennis ball. அதோடு கூட பிள்ளையுடைய எலும்பும் தாயுடைய எலும்பும் ஒட்டிக்கொண்டிருக்கு, டெலிவரியே நடக்காதுன்றார். And now they said the bone of the baby and the child are together and we are not even sure if delivery can happen. இதனால ஒரு பிரைவேட் ஹோம் நர்சிங் ஹோம்ல எடுக்க மாட்டேன். And so none of the private nursing homes are willing to take her. வேற வழி இல்லாமல் அவரை அரசாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல சேர்த்தார். And because there was no option, they left her in public in government hospital. அங்கே எல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கப்பட்டது. And there they got all the signatures that was needed. இப்பொழுதும் கிருஷ்ணமூர்த்தி போகவில்லை. And even now Krishnamurti didn't go. நன்றாக கவனிங்கள், missionaries sometimes they are like behaving like fools, but because of zeal they behave like that. நன்றாக கவனிங்கள். அப்படி அவள் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணின நேரத்துல பீகாருக்கு போன் வந்தது. When they admitted her in hospital, a phone call came to Bihar. என்னுடைய மனைவி சில சகோதரிகளை கூப்பிட்டு ஊக்கமாக தேவனை நோக்கி பார்த்தார். My wife called few other sisters and they were earnestly praying unto the Lord. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவள் ஆஸ்பத்திரியிலே டெலிவரிக்காக போராடி கொண்டிருக்கும்போது முழங்காலில் நின்றாள். There for almost 2
hours she was struggling in delivery, and here in Bihar, my wife and a few others were earnestly praying. 2 மணி நேரத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வந்தது. After 2 hours, they received another phone call. என்ன வந்தது தெரியுமா? Do you know what they hear? A perfect child, 3.5 crores, was born here. பூரணமான குழந்தை. A complete baby. முதல் குழந்தை காட்டிலும் இதான் அழகா இருக்கு. This baby was more beautiful than the first one. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கேர்ள் பேபி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. She was a very strong girl baby. நீங்கள் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் அந்த ஃபில்மையும் பார்த்துவிட்டு இந்த பிள்ளையை வைத்து பார்த்துவிட்டால் உங்களால் சம்பந்தப்படுத்தவே முடியாது. If you look into the scan reports and now you look at the baby, you can't even correlate and say anything. இப்பொழுது அந்த கிருஷ்ணமூர்த்தியுடைய மனைவி சொல்கிறார். And now the wife of this Krishnamurti is saying, ஆண்டவரே என்ன நம்பி ஒன்று கொடுத்தாங்க, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? and if God has interested me and given me something, there is a purpose to it. I think you will know it now. அது உங்கள் வேலையாக இருக்கலாம். That purpose may be your job. உங்களுடைய காரியங்களாக இருக்கலாம், உங்களுக்கு தாளந்துகளாக இருக்கலாம். Or that may be talents for you. ஆனால் 3 முக்கியமான சம்பவத்தை வேதத்திலிருந்து காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். And I am willing to show 3 things from the word of God tonight. உங்களுக்கு முன்னதாக இருக்க challenges உங்களுக்கு முன்னதாக காண்பித்து And I கொடுக்கிறேன். also want to present the challenges that is before you. ஒரு நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிலே இருக்கிறார்கள். At some point, Israelites are as slaves. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி யாத்திராகமத்தின் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அவர்களுடைய சிறையிருப்பின் காரியத்தை பார்க்கலாம். As we all know, we can read about the slavehood of Israelites in chapter 1 of Exodus. அதை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். We all know that very well. எகிப்திலே மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே தேவ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். In Egypt, among high persecution, the people of Israel are living there. ஆண்டவர் சொல்லியிருந்தார் 400 வருஷம் உன்னுடைய ஜனங்கள் அந்நிய தேசத்திலே நொறுக்கப்படுவார்கள், நசுக்கப்படுவார்கள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார். God had already told Abraham that for almost 400 years your people will be as slaves, persecuted and crushed in a different land. அது ஏன் என்று கேட்டீர்கள், அதெல்லாம் விளக்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை. If you ask me why, I don't have much time to explain why it happened. ஆனால் நான் சொல்ல வருகிற காரியத்தை நன்றாக கவனி. But listen carefully to what I'm going to share now. சரியாக 350 வருஷங்கள் ஆகும்போது, When it was rightly 350 years when it happened, ஜனங்கள் ஜெபிக்கவும் கூடாதபடி வெறும் பெருமூச்சை எடுக்கிற நேரத்துல, it was come to a point where people could not even pray but just give groans. ஆண்டவர் ஒரு சைலண்ட் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார். God was silently doing something. நன்றாய் கவனிங்கள் அருமையானவர்களே. Listen carefully, my beloved. ஜனங்கள் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். People are groaning unto God. எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? How much more time, Lord? எவ்வளவு நாள் நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும்? How much more we will be a slave, Lord? அவர்கள் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை மறந்திருக்கலாம். They would have almost forgotten the promise God gave to Abraham. ஆனால் தேவன் மறக்கவில்லை. But God did not forget that promise. தேவன் மறக்காதவராக, As God who always remembers a promise, ஒருவருக்கு தெரியாத வண்ணமாக சட்டம் விரோதமாய் இருக்கும்போது, even when the law was against them, God was silently working. ஒரு குடும்பத்திற்கு ஒரு அழகான குழந்தையை தருகிறார். God gives a beautiful baby to a family. உங்களுக்கு தெரியும், மோசே ஒரு அழகான குழந்தை என்பதை அவருடைய தாய் தகப்பன் பார்த்தார்கள். When their parents saw that Moses was a very handsome boy, அதனால் தான் வைத்துக் கொண்டார். and that's why they kept him. உங்களுக்கு அழகு தந்திருந்தாருன்னா கர்த்தருக்கு பின்னால என்னவோ வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். If God has given you beauty, there is a great purpose behind it. நல்லா கவனிங்க, பியூட்டி பார்லருக்கு போறத பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு பியூட்டி நேச்சுரலா தந்திருக்கிறத சொல்லுகிறேன். I'm not talking about going to beauty parlor, but I'm talking about the natural beauty God has given you. ஆண்டவர் இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மோசே அழகுள்ளவனாக உண்டாக்குகிறார். And because Moses have to be preserved, God makes him more handsome. ஆனால் வெறும் அழகு மாத்திரம் போதாது. And it's not just handsome that is enough. மோசேயினுடைய தாயார் விசுவாசத்தினாலே அழகுள்ள பிள்ளை என்று கண்டார். And because they found that விசுவாசத்தினாலே அழகுள்ள பிள்ளை என்று கண்டார். and through faith they could see that Moses was handsome. அதைத்தான் வேதாகமம் எபிரேயர் 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது. And that's what the Bible says in Hebrews chapter 11. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். I'll read that verse quickly for you. எபிரேயர் 16ஆம் அதிகாரத்தில் Hebrews chapter 11. மோசேயை குறித்தும் அவருடைய பெற்றோரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல வார்த்தையை பாருங்கள். Let's see a beautiful verse that is said about Moses
and his parents. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 23வது வசனத்திலே, It's said in verse 23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, When Moses was born, their parents saw that he was so handsome. விசுவாசத்தினாலே ஒளித்து வைத்தார்கள். By faith they hid him. நன்றாய் கவனியுங்கள். Beauty and faith can produce something marvelous. நான் அதை குறித்து பேச விரும்பவில்லை, பட் ஆனால் you must know that. I'm not willing to talk about பிள்ளையை கண்டவர்கள் ஒரு பெரிய விசுவாசத்தை பெருக்கிக் கொண்டார்கள். the people who saw a handsome boy. They started a different kind of faith in him. ஆனா 3 மாசத்துக்கு மேல கண்டெய்ன் பண்ண முடியல. But they couldn't continue for more than 3 months. 3 மாசம் வரைக்கும் பிள்ளை அழுதுனா ஆரோனும் மிரியாம் சேர்ந்து சத்தம் போடுவாங்க, வெளியே சத்தம் கேட்காது. And if it's more than 3 months, they would have made noise and they could have heard it. ஆனா 3 மாசம் மேல பிள்ளையோட சத்தம் ஆரோன் மிரியாமோட சத்தத்தை காட்டி மேலாயிடுச்சு. வெளியே எல்லாம் பெரிய சோல்ஜர்ஸ் போறா, காக்க முடியவில்லை. So after 3 months, they couldn't hide the baby because the sound of the baby was increasing and they have to preserve the baby. உங்களுக்கு தெரிந்திருக்கபடி ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதை பிள்ளையை கடத்தி அதை நதியிலே வைக்கிறார்கள். And so as you know, they take a basket and they keep the baby there. இப்பொழுது பிள்ளை கைமாறுகிறது. But now the baby is being exchanged to a different hand. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. நான் சொல்ல வருகிற ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand what I'm trying to say. இப்பொழுது பிள்ளை பார்வோனின் குமாரத்தின் கைகளிலே இருக்கிறது. Now the baby is in the hands of the daughter of Pharaoh. பார்வோனும் எகிப்தும் பார்வோனின் குடும்பமும் உலகத்திற்கு அடையாளம். Egypt and Pharaoh are symbols of the world. ஆண்டவர் ஒரு தேவ குடும்பத்தை நம்பி ஒரு பிள்ளையை கொடுத்தார். God gave a godly family, gave a baby to a godly family. தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்க, so that he can redeem his people. ஆனால் இப்பொழுது பிள்ளை கைமாறுகிறது. But now the same baby is in a different hands. பிள்ளை யார் கைக்கு போகிறது? So in whose hand is the baby right now? பார்வோனின் குமாரத்தினுடைய கைகளில் இருக்கிறது, உலகத்தின் கைகளிலே போகிறது. Now the baby is in the hands of the Pharaoh's daughter, which is like in the hands of the world. என்னை கவனியுங்கள் அவர்களே. Listen carefully, my beloved. அவள் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். Now look what he says. யாத்ராகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம். Exodus chapter 2 verse 9. பார்வோனுடைய குமாரத்தி மோசேயின் தாயை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. Then Pharaoh's daughter said to her, take this child away and nurse him for me, and I will give you your wages. இன்றைக்கும் இதே காரியத்தை தான் சத்துருவாய சாத்தான் ரொம்ப தந்திரமாக செய்கிறான். And even today the devil so cunningly does a similar kind of scenario. அது உங்கள் பிள்ளையா இருக்கலாம், it may be your child, உங்கள் சந்தர்ப்பமா இருக்கலாம், or that may be your opportunity, உங்களுடைய தாளந்துகளா இருக்கலாம், that may be your talents, உங்களுடைய எஜுகேஷனா இருக்கலாம், that may be your education, உங்களுடைய வசதிகளா இருக்கலாம், that may be your comfort. இதை சாத்தான் கையில எடுத்துக்கொண்டு என்ன சொல்கிறார்? Now devil takes this in his hand and says, உங்களை பார்த்து, he looks at you and says, தேவனுக்கு பயப்படுகிற உங்களை பார்த்து, you who fear the Lord, he looks at you and says, என்ன சொல்கிறார்? எனக்காக வளர்த்திடு. and he says, you raise him up for me. நல்ல கவனிங்க. This is a challenge we have in our spiritual walk with God. Many times we don't understand the voices. We don't understand which is attacking us. We don't understand the challenges before us. Every time when you receive something from the Lord, the devil takes it, grabs it and challenges you. Come on, bring it for me. எனக்காக வளர்த்திடு. Raise up for me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God for his holy name. மோசேயுடைய தாய் அதை பெற்றாள். The mother of Moses received him. கொடுக்கப்பட்ட வார்த்தை எனக்காக வளர்த்திடு என்று உலகத்தினுடைய ஆஃபர். The worldly offer was that he should raise that baby for her. ஆனால் மோசேயின் தாய் எப்படி வளர்த்தார்? But how did the mother of Moses raise him? You don't belong to Pharaoh.
You don't belong to the palace. You don't belong. You belong to God's people. You belong to God's people. You belong to the Hebrew family. என்று பால் ஊட்டி ஊட்டி வளர்த்து விட்டான். And she keep constantly telling that you do not belong to the Pharaoh, you belong to the Hebrew people. அதனால தான் மோசே பெரியவனானது. And that's why when Moses grew up, பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து. And that's why he denied being called as the daughter of Pharaoh, a son of Pharaoh's daughter. எங்க இந்தியாவுல நடக்குது சொல்றேன். இந்தியாவுல இருந்து வந்தவங்களுக்கு இந்தியா மறந்துருக்கோம் நான் சொல்லிட்டு காட்டுவோம். For people who have come from India, you would have forgotten India, so I'm reminding you a small thing. பிள்ளைய தாய் எடுத்து நிலா நிலா ஓடிவா இல்லாமல் ஓடிவா மலை மேல ஏறிவான்னு சொல்லி உணவு ஊட்டுவாங்க. The mother will sing a song showing the moon, feeding the child and saying, "Hey moon, come feed my child." And by the way they feed. என்ன சொல்றாங்க தெரியுமா? And do you know what they say? தம்பி நல்லா சாப்பிடுடா. Oh my son, eat very well. நல்லா சாப்பிடுடா. Eat very well. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுடா. Eat more. நீ பெரியவனான பிறகு when you become big, அம்மா கலவி ஆயிடுவா இனிய தூக்கி சமா பண்ணுடா. then I will become old and you have to carry me. See, we always say mother's love is a supreme love, but mother has got a specific love, selfish love. இங்க ஊர சொல்லல, நான் எங்க ஊர சொல்றேன். I am not talking about this country, I am talking about my country. சோறு ஊட்டுறது கூட வளர்க்கிறது கூட நான் கிழவனான பிறகு இங்க பாரு அதுதான். Even feeding the child is that when I become old, you will take care of me. Such a selfish love. இந்த ஊர்ல சொல்லுவோம், அம்மால எவ்வளவு காசு செலவழிக்கிறீங்க, என்ன வாங்கி கொடுக்குற? And even in this country we say how much I'm spending on you and you have to take care of me. இங்க 16 வந்து வரட்டி அடிச்சிராங்க, அது ரெண்டாவது காரியம். That's the second thing. Once they become 16, they send them away. This is the culture of this nation. But இந்தியால ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது எப்படி சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. And in India, this is how they keep repeatedly telling and growing up the child. ஆனா மோசேயுடைய தாய்க்காக நன்றி செலுத்துகிறேன். But I praise God for the mother of Moses. உலகம் அவளுக்கு சொல்லி கொடுக்கும், எனக்காக வளர்த்துரு, சம்பளம் தரேன், எனக்காக வளர்த்துரு, காசு அவுதாங்க, எனக்காக வளர்த்துடு. The world would have told her that I will give you wages, you raise up the daughter, a son for me. நீங்க என் கூட வந்தீங்கன்னா பிரதர் ஜான்ட்ட கேட்டு பாருங்க, கிஃப்ட்ட்ட கேட்டு பாருங்க, எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான். If you come to me, you ask brother John or me, I've got a little daughter. My 6th child is 9 years old. எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. I am 69 only. எனக்கு 69 வயசு தான், 9 வயசுல எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான். I've got a 9-year-old child and I'm 69 years old. ஆபிரகாம் 100 வயசுல பிள்ளை இருக்கும்போது எனக்கு இருக்குல்ல. If Abraham can have a child at 100 years, why can't I? நன்றாக கவனிங்க. Listen carefully. அவள் எனக்கு எப்படி மகளானாள் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். I want to share with you as how she became my daughter. அவள் பிறந்த 2வது நாளில அவளுடைய தாய் அவளை விரும்பவில்லை. On the second day when she was born, her mother didn't want her. 2வது நாள் குழந்தை ரயில்வே ட்ராக் மேல வைக்கப்பட்டாள். As a 2-day born baby, she was kept on the railway track. Indian trains are always delayed. Praise God for that. 6 மணி நேரம் கழித்து ட்ரெயின் வந்தது. So the train came half an hour late. அந்த நேரத்தில் இந்த பிள்ளை உருண்டு கீழே வந்து விட்டாள். So the baby stumbled and just fell down. ட்ரெயின் போய்விட்டது, அம்மாவும் போய்விட்டாள். So the train went and the mother also dropped the baby and left. குழந்தை கீழே கிடந்தது. So the baby was lying down there. 2 stray dogs came and started eating. அந்த பிள்ளையை சாப்பிட ஆரம்பிச்சது. So 2 stray dogs came along the way and started eating the baby. ஒரு நாய் ஒரு கை முழுவதையும் சாப்பிட்டு விட்டது. So one dog had already eaten one side of her hand. அடுத்த நாய் தோசை சாப்பிட்டு கொண்டிருந்தது. And the other dog was eating her toes. ஒரு ஏழை மனிதன் அந்த வழியாக வந்தான். A poor man walked along that way. He chased away the dogs and wrapped the little child in a very dirty cloth. ரொம்ப அழுக்கான இதுல ரத்தத்தோட அந்த பிள்ளையை பொதிந்தான். So he wrapped that baby in a very dirty cloth. District headquarters hospitalல கொண்டு போய் சேர்த்தான். So he admitted her in a district headquarters hospital. சாதாரண டிஸ்ட்ரிக்ட் அல்ல, மீரா குமாருடைய கான்ஸ்டிட்யூன்சி
அந்த சசராம் என்கிற ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார். So it was not a normal district, it was Meera Kumar's constituency, and he had a speaker. You can understand of Lok Sabha. அந்த ஆஸ்பத்திரியில neither there was a doctor nor a nurse. In that hospital there was not a doctor or a nurse. அதனால 2 நாளைக்கு பிள்ளைக்கு மருந்தும் போடல, சாப்பாடும் கொடுக்கல. And for 2 days there was no medication given to the baby nor any food. இதை கேள்விப்பட்ட என் மனைவி ஓடோடி போனார். So my wife heard this and she rushed to the hospital. அதை எங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார்கள். So we brought the baby to the GEMS hospital. இங்கே இருந்து அம்பியூட் பண்ணப்பட்டது. So her hand was amputated right from here. ஆனால் collar bones brought out, there was no flesh to cover. அதை மூடுவதற்கு ஒரு சதையும் இல்லை. So her collar bones was spreading out and there was no flesh to cover that collar bones. ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொன்னார்கள், என்னை பார்த்து சொன்னார்கள், அண்ணன் அக்காவும் மற்றவங்க வந்து ஜெபம் பண்ணார்கள், அடுத்த நாள் flesh எப்படியோ வந்து விட்டது என்று சொன்னார்கள். And the doctors who operated said your wife and few others gathered and prayed, and the next day miraculously some flesh appeared and covered that bone. ஒரு வாரத்துல 5 மிராக்கிளை பார்த்து விட்டாள். So in one day she had seen, in 1 week she had seen 5 miracles. ட்ரெயின் அவளை கொல்லவில்லை. The train did not kill her. டாக்ஸ் அவளை சாப்பிடவில்லை. The dogs did not eat her. dirty cloth அவளை இன்ஃபெக்ட் பண்ணவில்லை. The dirty cloths didn't infect her. 2 நாள் சாப்பாடு இல்லாம மருந்து இல்லாம இருந்தது அவளை கொல்லவில்லை. So 2 days without food or any medication didn't kill her. And she could stand for the big operation. And she could withstand a very big operation. நான் வெளிய ஊழியத்தில் இருந்தேன் எப்பொழுதும் போல. So I was in ministry outside as usual. என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணா, நமக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்குது. So my wife called me and said we have got a new baby. நான் 60 வயசு ஆகுதுமா. So then I said it's 60 years old. அவள் சொன்னா come and see, வந்து பா. So she said come and see. நான் ஊழியத்தை விட்டு வரும்போது என்னுடைய பெட்ல ஒரு one winged angel was on the bed. ஒரு சிறகுள்ள ஒரு இருந்தது, அவள் எனக்கு மகளானாள். When I came from ministry I saw a one-winged angel in the bed and she became my daughter. இப்பொழுது 5வது வகுப்பு படிக்க ஆரம்பித்து விட்டாள். So now she started to study year 5. நான் அவளை பார்க்கும் போதெல்லாம், and every time I look at her, நான் அவளுக்கு பின்னதா இருக்கிற தேவனுடைய பெரிய நோக்கத்தை பார்க்கிறேன். I see a great plan of God behind her. என்னை நம்பி இந்த பிள்ளையை தந்து இதை எனக்காக வளர்த்திடு என்று ஆண்டவர் சொல்கிற சத்தத்தை கேட்கிறேன். I hear the voice of God telling me I've given you this daughter, so raise her up for me. அவள் சிறு பெண்ணா இருக்கும், அழகா பாடுவாள். She sings very well. அவள் சிறிய பெண்ணா 3 வயதிலே ஒரு உட்கார்ந்து தனியாக பாடுவதை நான் காது கொடுத்து கேட்டேன். So when she was year 3 she used to sit alone and sing very well, and I used to hear that. அந்த 3 வயதில அவர் பாடின பாட்டு என்ன தெரியுமா? தனியா உட்கார்ந்து பாடிட்டு இருக்கா. And you know what the song she was singing when she was 3 years old? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பாடிக்கிட்டு இருந்ததை கேட்டு நான் அழ ஆரம்பித்தேன். As I started hearing her singing like that, tears started rolling down my நல்ல eyes. கவனியுங்கள். Listen carefully. அவளுடைய பாட்டுல பெரிய ஆழமான அர்த்தம் உண்டு. There's deep meaning in the song that she was singing. I am empty, I am empty, helpless, but I got a purpose. He is molding me
to be a vessel unto the Lord Jesus Christ. இந்த மாலை வேளையில நீங்களும் நானும் அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம். This great thing you and me have to understand this evening. என் கையிலே தந்திருக்கிற எதற்கும் அர்த்தம் இல்லாமல் இல்லை. There is nothing that is without purpose with what God has entrusted you. நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால் இதுதான். உலகம் சொல்கிறது எனக்காக வளர்த்திடு. But this is a challenge we have for us. The world says do it for me. ஆண்டவர் சைலண்டாக சொல்கிறார். And God silently says this to us. Word was telling the mother of Moses with a loud voice, come on, bring that child for me. But the voice of the Lord was very feeble, gentle, because of the faith. The mother of Moses could hear, this child is going to deliver my people. We are so crowded with so many voices of this world, and we are carried away by the voices of the world. We fail to hear the little gentle voice of the Lord because we don't nurture the faith and see the beauty of my child. என்ற குழந்தையினுடைய அழகையும் விசுவாசத்தையும் இணைத்து தேவ நோக்கத்தை நான் பார்த்தால் தேவன் அதை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்கிற சத்தம் தெளிவாய் கேட்கும். If you understand to club the faith and the beauty of the child, to see the purpose of God, we can hear the plan of God for the child. மோசேனுடைய தாய்க்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I praise God for the mother of Moses. பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை வெறுக்கத்தக்கதாக பாலிலே அதை ஊட்டி வழங்கி விட்டார். She had fed her while feeding him, that when he grew up he felt ashamed to be called as a son of the daughter of Pharaoh. இரண்டாவது ஒரு குடும்பத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். I want to show you another type of family. And நியாயாதிபதிகளின் புத்தகம் 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரை வாசித்தால் Let us read from Judges chapter 13 onwards to 16 if you go back and read. இது எல்லாருக்கும் தெரிந்த கதை. We all know the story. இங்கேயும் இஸ்ரவேல் புத்திரர்கள் இப்பொழுது மீதியானுடைய கைகளிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். Even here Israelites are as slaves in the hand of Midianites. ஆண்டவர் அவர்களை விடுதலையோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார். God is a God who wants them to live freely. நீங்கள் அதை வாசித்து பார்த்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாங்கள் அடிமைப்பட்டிருக்கிற என்கிற உணர்வு கூட இல்லாமல் இருக்கிறார். And if you read that verses and chapters clearly, you can understand that Israelites didn't even have a sense that they were living as slaves. எகிப்திலே அவர்கள் பெரிய பெருமூச்சு விட்டார்கள். While in Egypt as slaves, they had groans to God. ஆனால் இப்பொழுது கானானிலே அடிமையாகிறார். முதலாவது வசனம் சொல்கிறது. Verse 1 of chapter 13 says they are as slaves in Canaan. 40 வருஷமாய் பெலிஸ்தியர் கையில் ஒப்புக் கொடுத்தான். And it says that Lord had delivered them into the hand of Philistines for 40 years. நல்ல கவனிங்க, 40 வருஷம் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கானானிலே. And listen carefully, they are as slaves for 40 years in the land where they are being blessed. அவங்க மைண்ட் செட் எப்படி ஆயிருக்குன்னு காட்டி கொடுக்கிறேன். I want to show how their mindset was at that time. 15வது அதிகாரம் 11வது வசனத்துல 3000 பேர் சாம்சன் இடத்துல வந்து ஒன்று சொல்கிறார்கள். If you read in chapter 15 verse 13, it says 3000. Verse 11 it says 3000 people comes to Samuel and tells this. Samson. Samson. யூதாவிலே 3000 பேர் ஏத்தாமூர் கன்மலை சந்திக்கு போய் பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறார் என்று தெரியாதா, பின்ன ஏன் இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்திலே கேட்கிறார்கள். Then 3000 men of Judah went down to the cleft of the rock of Etam and said to Samson, do you not know that the Philistines rule over us? What is that you have done to us? ஒரு மனுஷன் பெலிஸ்தியருக்கு கொஞ்சம் கலக்கத்தை உண்டாக்குகிறார். And one man is causing a great stress to the Philistines. இங்கே மூப்பர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். And now see what the elders are saying to that one man. இரண்டாவது வசனம் verse 12. அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்தியர் கையில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம். And then they said, we have come to bind your hands and to deliver it to Philistines. என்ன அர்த்தம்? What is the meaning? We are comfortable to be slaves under Philistines. Why do you disturb? Why do you create unnecessary nuisance? That was the mindset of Israel, the called out people set in the promised land. Can you just see the condition of the church today? Today's church is comfortable with the promises
still they are slaves, not knowing, and they don't want to be delivered even. When God took initiative, they were not willing to accept it. This is the condition of the church today. இந்த நேரத்திலே கர்த்தர் விடலை. And even in this time, God did not leave them. அதான் அவங்க mindset. Because though that was your mindset. ஆனால் ஆண்டவர் அவர்களை விடுதலையோடு கூட வாழ அழைத்தார். But because God called them to live in freedom. அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And to deliver them was a plan of God. இவர்கள் ஜெபிக்காத போது, when they even didn't pray, இவர்கள் தேடாத போது, when they didn't even seek Him, ஒரு கணவனையும் மனைவியும் ஆண்டவர் தேடி வருகிறார். God comes in search of a husband and wife. நான் வாசிக்கிற சில வசனங்களை மாத்திரம் கூர்ந்து கவனிங்க. Listen carefully to the few verses I'm going to read now. மனோவா அவனுடைய வைஃபை பார்த்து சொல்றாரு. God looks to the wife of Manoah and says, 3 4 5 verse 3 4 5, ஒரு குமாரனை பெறுவாய். you will have a child, நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடி, and you should not drink wine, தீட்டான ஒன்று புசியாதபடி எச்சரிக்கையாயிரு. and not to eat any unclean thing. Be careful. நல்லா கவனிங்க. Listen carefully. கர்ப்பத்துல தான பிள்ளை இருக்குது, நான் என்னத்தை சாப்பிட்டேன்? So you may think the baby is in the womb. Who cares what I eat? இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஒரு ஸ்பெஷல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I shall share with you one special thing about Israel. இந்தியாவுல 123 கோடி பேர் இருக்கிறோம். We are almost 123 crores in India. 1.23 billion people in India. 1.23 billion people in India. ஆனா இஸ்ரவேலுடைய ஜனத்தொகை 0.15 billion. 0.15 billion. அதாவது 1.5 கோடி மக்கள் மாத்திரமே இஸ்ரவேல்ல இருக்காங்க. But the population of Israel is only 0.15 billion. அவங்கள 84 பேர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. Out of that, 84 people have got Nobel prizes. இந்தியாவுல 5 6 பேர் வாங்கியிருக்காங்க. In India, only 4 or 5 people have got Nobel prize. நீங்க எப்படி கேளுங்க. You may ask how. அவங்க சில பிரின்சிபல்ஸ் the Jews அடாப்ட் பண்ணிருக்காங்க. Because Jews have adopted some principles. நீ ஒரு டாக்டரேட் வாங்கலனா கல்யாணத்துக்கு வராத வீட்டுக்குன்னு சொல்லுவோம். They will say if you don't have a doctorate, you don't even come for a marriage ceremony. PhD பண்ணாதான் மேரேஜ் பத்தி பேசலாம். Or only when he has done PhD. Only when you do PhD you can talk about marriage. அது இஸ்ரேல் ஒரு சட்டமாக வைத்திருக்கிறார்கள். They have kept it as a law in Israel. அதே மாதிரி பெர்மனன்ட் உமன் ஒரு நாளும் டிவி பார்க்க கூடாது. A pregnant woman should never look into a TV. அவ என்ன செய்யணும்? So what should she do? அவள் சயின்ஸ் நாலேஜையும் மேத்தமேட்டிக்ஸ் நாலேஜையும் பெருக்கிக் கொள்வதற்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா வயிற்றுல இருக்க பிள்ளையை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். So because it directly affects the baby in the womb, she has to keep studying science or mathematics. நம்ம இந்தியாவுல பிரெக்னன்ட் ஆனவங்க 24/7 சீரியல் பார்த்துட்டு In India, a pregnant woman is seeing serial 24/7. அதனால தான் பிள்ளை பிறக்கும்போது ரஜினிகாந்த் மாதிரி தான் பிறக்கும். And that's why when we have children, he says, I want to become a Rajinikanth. அங்க பிறக்கிற பிள்ளை மூளையோட பிறகு நோபல் பிரைஸ் வாங்குது. There the baby is being born with some good brains and he is getting Nobel Prize. I can keep on saying that. Okay. Listen to me very carefully. சமீபத்தில் எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பியிருந்தார். Recently someone sent me a small video clipping. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கிறிஸ்டியன் பாட்டு பாடும்போது அம்மா வயித்துல இருக்கிற பிள்ளை கை தட்டுது. When husband and wife are singing Christian songs, the scan shows that the baby in the womb is clapping its hands. ஏன்னா 6 மாசத்துல ஃபர்ஸ்ட் ஆர்கன் ஃபுல்லா இருக்கிறது your ear. Because in 6 months your first organ that's fully developed is your ear. I am not a medical man, I am an engineer. But still I have this knowledge because Bible says 6வது மாதத்திலே மரியாள் வாழ்த்தின போது எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்க பிள்ளை துள்ளிற்று. We read in the Bible that when Elizabeth was 6 months, she heard Mary and she rejoiced in the womb. How much we are careful about a baby in the womb even.
ஆண்டவர் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இத பத்தி பேச விரும்பல. So God has given them some instructions. I don't want to go in detail. பட் 5வது வசனத்தை பாருங்க. But look at verse 5. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். For behold, you shall conceive and bear a son. அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. And no razor shall come upon his head. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு நசரேயனாய் இருப்பான். For the child shall be a Nazarite to God from the womb. இம்பார்ட்டன்ட் திங் ஆண்டவர் கன்வே பண்றார். And God is conveying some important things here. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். And he shall begin to deliver Israel out of the hand of the Philistines. இவளுக்கு பயங்கர ஜாய் ஆயிடுச்சு. She is very excited and joyful to hear that. ஓடுறா புருஷன்கிட்ட. So she runs to her husband. புருஷன்கிட்ட போய் சொல்றா நமக்கு பிள்ளை கிடைக்க போகுது. And so she runs to her husband and says, we are going to have a child. We are going to be blessed. நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. We are going to be blessed. சொல்லிட்டு என்னலாம் சொல்றா பாருங்க. So let's look what she shares with the husband. 7வது வசனத்துல என்ன சொல்றா பாருங்க. So see what she says in verse 7. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். You shall conceive and bear a son. என்கிட்ட வந்த தேவதூதன் இப்படி சொன்னாரு. So these are the things the angel told me. நீ திராட்சரசம் மதுபானம் குடிக்கூடாது, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. And now drink no wine or similar drink. தீட்டானது ஒன்றும் புசியாம இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. Nor eat anything unclean. அந்த பிள்ளை பிறந்தது முதல் மரணம் இருந்து தேவனுக்கு நசரேயனாய்ப்பான்னு சொல்லி இருக்கிறாரு. For the child shall be a Nazarite to God from the womb, from the day of his death, is what he said. Full stop. எதை விட்டுட்டா? What did she miss? பெலிஸ்தர் கையில லீங்கலாக்கி விடுவிப்பாங்கத விட்டுட்டா. She totally missed to say that he will deliver Israel from the hands of Philistines. புருஷன்கிட்டே சொல்லாதவா பிள்ளைகிட்டே சொல்லிருப்பா. If she even forgot to tell her husband, would she have told to her son? ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் தான் புருஷன்கிட்டே சொல்லாதவா எப்படி ஐயா பிள்ளைக்கு சொல்லி வளர்த்துப்பா. If a woman has forgot to tell such an exciting news to her husband, how would have told that to her son? You and I think Samson is a great warrior, great man, great star, but I see a very self-centered fellow. He fought the Philistines for the sake of his wife, sake of his father-in-law, sake of his eyes. என்னுடைய கண்ணுக்கு ஒரே தீர்வையாக போலாம். அதான் அவனுடைய பெரிய வாஸ்து பாருங்க. 16வது அதிகாரத்துல நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் காட்டுறேன். I want to read this one verse in chapter 16. Even the end of his life, சிம்சோன் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே நான் என் 2 கண்களுக்கு ஆக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தரை. Then Samson called unto the Lord, saying, O Lord God, remember me, I pray, strengthen me, I pray, justice one, that I may with one blow take vengeance on the Philistines for my 2 eyes. 300 நிறைய யாருக்கு பிடிச்சாரு? எதுக்கு பிடிச்சாரு? எங்க மாமனார் கிட்ட கொடுத்தனோம்னா நான் வயல மயிலாம் மாமனாருன்னா எனக்கு இது மீ The child was never taught the purpose of God. The mother failed at him. The father failed at him. They failed to see why God has given this baby. That is why the child was growing totally a selfish person, doing things for his selfish end. Listen. இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். God is speaking to you tonight. One set of God's people growing their children for the word. One set of people is growing the children for the word. Educate பண்றது. They want to educate the child. பெரிய கார்ப்பரேட் கட்டி எடுப்போம்பா. And they keep educating the child, telling you have to build great corporates. அடுத்த set of people, and there's other group of people. அவங்க என்ன பண்றாங்க? You know what they say? உனக்காகத்தானே தம்பி நீ வாழ்ந்து விடுவாயே தம்பி, உனக்காகவே வாழ்ந்து உன்ன உலகத்தை சுத்தி வந்து கவலையே படாதடா, உனக்கு நல்லா சம்பாதி, நல்லா வீடு கட்டு, நல்லா காரணம், நல்லா பெஞ்சாதே கட்டு, 2 குடும்பமா சேர்ந்து 27 மாடி கட்டுற முகேஷ் அம்பானிக்கு அடுத்த மாதிரி 28 மாடி கட்டுங்கப்பா. உனக்காக வாழ்ந்து விடு. நல்ல கவனிங்க. Listen carefully. யாருக்காக வாழ்கிறீர்கள்? Who are you living for? நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் அடுத்த 3வது ஆளை காட்டுறேன்.
I want to share a small incident and then move on to show the third type of people. திண்டுக்கல்னு ஒரு பட்டணத்துல பேசிக் கொண்டிருந்தேன். I was preaching in a place called Dindigul. நான் சாதாரணமா கடைசி ஜெபத்துக்கு இருக்கிறது இல்ல, ஓடி போயிடுவேன். So usually I won't stay for the last prayer, I'll just run away. ஏன்னா பெரிய crowd வரும். Because usually a big crowd will come. எல்லாரும் பின்னால வரணும் பாப்பாங்க. So most of them will try to come. அதனால கடைசி ஜெபத்துல எல்லாரையும் கண்ண மூடி சொல்லிட்டு நான் வந்து எஸ்கேப் ஆயிடுவேன். So usually I'll ask them to close your eyes and then I'll run away. இந்தியால நான் அப்படிதான் இருக்க முடியும். That's how I can be in India. ஆனால் But still, முதல் நாள் மீட்டிங் முடிச்சிட்டு நான் என் டிரைவர் உட்கார்ந்து வண்டியில உட்கார்ந்து சாப்பிட்டு வெளியே போகும்போது அந்த கேட் பக்கத்துல பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக்கர். For the first time, when the first day of the meeting, when I finished my preaching and then sat in the car to go, there was a big speed breaker on the way. என்னுடைய காருடைய கிளியரன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருந்தது. Because my car's clearance was very low, அதனால நிக்க வேண்டியதாயி போச்சு. so we had to stop there. ஒரு 50 பேர் ஓடி வராங்க பின்னால. So I could see almost 50 people running. என்ன விட கில்லாடி அவங்களுக்கு தெரியும் ஓடி போய்வாரு. Because they know he will run away immediately. அதுல ஒருத்தர் ஓடி வந்தார். And so one man came running. ரொம்ப சின்ன மனுஷன். He was quite a short man. ஒரு thin மனுஷன். He was also a thin man. என் கதவை தட்டினார். So he was என் கண்ணாடியை தட்டினார். So he was knocking the window of my car. நான் விண்டோ ஷீல்ட் கீழே இருந்தேன். So I lowered down the window shield. ஒரு பெரிய இந்த சைஸ்க்கு ஒரு பண்டல் என் கையில கொடுத்தார். So he gave me a bundle as size as this Bible. இதுக்குள்ள மத்தவங்க ஓடி வராங்க. So by in the meanwhile others are also running. நான் சொன்னேன் உங்ககிட்ட பேசுறேன் பிரதர் அப்படின்னு சொன்னேன். என் பின்னால வந்து சகோதரன் சொன்னா அவர் ஃபோன் நம்பர் யாங்க இருக்குன்னு நான் சொல்றேன். என்ன பேசலாம்னு சொல்லிட்டு we jumped. So I told I will meet you again brother. Then the pastor behind me said I've got his number, we can contact him later, and then we went. போய் வீட்ல போய் இருக்கும்போது So when I was sitting and resting in my அவரோட house, நம்பரை கூப்பிட்டேன். so I called his number. கேட்டபோது உங்க பேர் என்ன? So I asked him what is your name. அவர் சொன்னா செல்வம். So he said my name is Selvam. நீங்க என்னத்தை கொடுத்தீங்க பிரதர்? நான் நினைச்சேன் எனக்கு ஒரு டீ-ஷர்ட் வாங்கி வந்திருக்காரு. அவர் சொன்னா கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னார். So he said I am from Coimbatore, so I thought he had probably purchased a t-shirt for me. அதனால நான் நினைச்சேன் ஏன்னா அவ்வளவு பெரிய சைஸா இருந்தது. So the packet was quite big, so I thought it's a t-shirt. பிரதர் ஏதோ கொடுத்தீங்களா என்னன்னு கேட்டேன். So I asked him, you gave something, what was that? அவர் சொன்னாரு, So he said to me, I am a tea seller in the corporate world. கார்ப்பரேட் இருக்கிற இடத்துல நான் ஒரு சைக்கிள்ல ஒரு கேன்ல டீ போட்டு விற்கிறாள். So he said I am a tea seller in the place where there are corporate offices. எனக்கு சொந்தமா கடை இல்ல. So I don't have a own house, a own office. எனக்கு சொந்தமா ஒரு கடையும் இல்ல, ஒரு வீடும் இல்ல. I don't even have a own house. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. I've got 2 children. நீங்க ஒரு செய்தி பேசும்போது 1182 சபைகள் அங்க வட இந்தியால நீங்க நடத்துறீங்க. சில சபைகள் மரத்துக்கு அடியில நடத்துறீங்கன்னு சொன்னீங்க. So once when you are preaching, you said there are 1182 churches and some churches are happening under the tree shades. This video you saw, they said 700 plus, it was 3 years old. Now we got 1182 because every week we add one church. God is at work. நல்லா கவனிங்க. Listen carefully. அப்ப அவர் சொல்லிட்டு சொன்னாரு. So he told me again. அது என்ன ரொம்ப தொட்டுச்சுனே. So he said that thing touched me brother. அதனால நான் டீ விக்கிற காசுல கொஞ்சம் ஒரு சர்ச்சுக்கு 4 தின்னாது வாங்கி போட்டுங்கிறதுக்கு நான் கொஞ்சம் காசு கொடுத்துருக்கேன். ஒரு 77,000 rupees இருக்குது. அது கொஞ்சம் சின்ன சின்ன நோட்டா இருந்தனால பெரிய பண்டலா இருக்குனே. தயவு செய்து அக்செப்ட் பண்ணீங்க. So he said out of the little thing that I could gather bits and pieces, I've collected and given up to 77,000. Please accept it. So shocked. 6 மாசம் கழிச்சு கோயம்புத்தூர் அவர் இருக்கிற ஊருக்கு நம்ம மீட்டிங் போயிருக்கோம். So 6 months later I'm going to the same city Coimbatore where this man is from. அங்க என்னோட ஃப்ரெண்ட் சொன்னாரு செல்வம் உங்களை பார்க்க விரும்புறாரு. ஃபேமிலிக்கு ஜெபம் பண்ணனும் விரும்புறாரு. So my brother said the same man Selvam wants to meet you again now. நான் தங்கி இருந்த இடத்துக்கு குடும்பமா வந்தார். So where the place I was staying, he came as a family. 2 பையங்க. He's got 2 sons. மனைவி, wife. 4 பேர் வந்தாங்க. So 4 of them came. எனக்கு ரொம்ப சந்தோஷமா பார்த்தது. So I was very happy seeing them. ஆனா இன்னும் வாடலா இருந்தாரு, வாடி போயிருந்தாரு. But he looked more sad than I saw him before. ரொம்ப சிக்லியா தெரிஞ்சது. சிக்லி. He looked very sickly. நான் கேட்ட செல்வம் என்னாச்சு? So I asked him, Selvam, what happened? நான் சொன்னாரு அண்ணே ரொம்ப வெயில் அதனால கொஞ்சம் blood vomit பண்றேன். So he said, brother, it's so hot, so I'm vomiting blood occasionally. நான் அதுக்கு ஜெபம் பண்ண வரலனே.
But I said, I've not come here to pray for that. என் ரெண்டு பிள்ளைங்க மேல நீங்க கையை வச்சு எப்படியாவது இவங்களும் உங்களை மாதிரி ஒரு மிஷனரி ஆயிடணும்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன். So I brought them so that you will lay your hands on these two young children, that they will also become missionaries like you. எனக்கு அதை கேட்டு ஒரே உள்ளுக்குள்ள ஒரே பெரிய ஆட்டம். After hearing that, I was so shocked inside. அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் அணைத்து ஜெபம் பண்ணேன். I hugged those two children and prayed. அவர் ஒரு பெரிய envelope எடுத்து மறுபடியும் காசு கொடுத்தாரு. He took an envelope and again gave a big donation. அண்ணே ஒரு லீன் சீசன் நிறைய டீ விற்க முடியல. I got 37,000 rupees. அதையும் அந்த பணத்தோட போட்டு கொஞ்சம் நல்லா நாலு நல்ல ஷீட்டா வாங்கி போடுங்க. So he said, because it was a leave season, I couldn't give much, but it's as little as 37,000. So put some good materials and build a good church. I was little angry with him. Oh, but Selva, what are you doing? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what he said? நான் எனக்காக வாழ விரும்பல. I don't want to live for me. எனக்கு தந்திருக்கிறதெல்லாம் என் ஆண்டவருக்கு முதல்ல மேக்ஸிமம் போன பிறகு கொஞ்சத்துல நான் வாழ விரும்புறேன். With everything God has given me, maximum I want to give to the God, and then with the leftovers I will live my life. ஒரு மாதம் கழித்த பிறகு அவருக்கு நான் ஃபோன் பண்ணினேன். After 1 month I called him from Bihar. ஒரு ரெண்டு காரியம் சொன்னார். He said two things. அண்ணே முன்னால இருந்த காட்டி இப்ப ரெண்டு மடங்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கேன். So he said, as how I was before, now I am twice as healthy as before. நான் உங்ககிட்ட ஹீலிங்க்கு ஜெபம் பண்ண வரல, பட் நீங்க என் பிள்ளைங்களை ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஹீல் ஆயிடுச்சு. So he said, I did not come to pray for healing, but when you prayed for my children, I was also healed. I am strong now. நீங்க என் பிள்ளைங்க ரெண்டு பேர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணீங்களே, இப்போ ரொம்ப நல்லா ஜெபம் பண்றாங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறாங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. After you have laid your hands and prayed for my children, they are reading the Bible very well, they are praying very well. I am so surprised. மூன்றாவது கப்பலை காட்டி கொடுக்கிறேன். So I want to show you the third couple. If you don't mind, I'll take another 5 minutes. நாளைக்கு ஒர்க் இருக்குது எனக்கு தெரியும். I know you all have got work tomorrow. எங்களுக்கும் காலையில போகணும். Even we got to leave tomorrow morning. So you'll bear with me for another 5 minutes. Turn with me to Luke, first chapter. Luke 1வது. Luke chapter 1. இங்கே ஒரு தாத்தா பாட்டிக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். Even here God gives a baby to a old man. Zachariah and Elizabeth were blessed with a baby. அந்த சகரியா இப்ப என்ன சொல்றான் பாருங்க, பிள்ளையை கையில வச்சுக்கிட்டு. So now let's see what Zachariah says after having the baby in his hand. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். I'm reading one verse. First chapter 76th verse. Luke chapter 1 verse 76. நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவாய். And you child will be called the prophet of the highest, for you will go before the face of the Lord to prepare his ways. வேதம் சொல்லுது, The Bible says வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். even they were old people. 7வது வசனம் சொல்லுது, எலிசபெத்தும் சகரியாவும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். Verse 7 says they were well advanced in years. And 36வது வசனம் சொல்கிறது, தன் முதிர் வயதிலே ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார் என்று எலிசபெத் சொல்லுது. And now verse 36 says Elizabeth was conceived a son in her old age. old age ஒரு son கிடைச்சிட்டனா அந்த அப்பா என்ன சொல்லிருக்கணும்? If a man had got son in his old age, what would have father told? நீயோ பாலகனே, you my son, என்ன வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போறதுக்கு எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சு. I am so happy that I have got a son who can push me in my wheelchair. அப்படிதான் சொல்லிருக்கணும். That's how he should have prayed. I have a son to push my wheelchair when I am very old. Oh God, thank you. But Zachariah said, you my son, you are going to prepare the way for the Lord. You are going to bring deliverance to my people. You are going to show the way. You are going to make a way for my Lord to follow. That was Zachariah's prayer, because he is filled with the Holy Spirit. And he uttered these words.
The challenge before you and me is this. The world says, bring your child, bring your talents, use every capacity you have, bring every opportunity for me. The flesh says, do everything for yourself. But spirit-filled God's people say, Lord, whatever you have given, I will use it for the preparation of the way so that Jesus can return. Whether it is a first advent or second advent, the need is the same. There, John the Baptist to prepare the way, here the church to prepare the way. You being a part and parcel of the great body of Christ, you have been given a job to prepare the way for the second coming of the Lord. What are you going to do? Your job, your children, your opportunities, your talents, your positions in the secular world and the social world and the church. What are you going to do? Are you going to nurture it for the world, which is demanding the loud words? Are you going to nurture it for yourself, to have a selfish end? Or nurture it for God, so they will be used for the glory of God? Shall we close our eyes? In Tamil there is a beautiful song we often sing. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. The musicians can join me if you can. I'm going to sing only 2 lines. Lord, I commit myself, everything, my body, soul and spirit, and all what I have, so that I will fulfill the great expectation of my Master. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. Shall I ask Samson to come forward and plead the Lord so that we may identify the right voice and make the right decision to go forward? He will lead us in prayer. thank you